அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாட்டில் மிகவும் மறக்க முடியாத ஒரு தினம். சுதந்திர தினத்தை எப்படி நாம் மறக்க மாட்டோமோ, குடியரசு தினத்தை நாம் எப்படி மறக்க மாட்டோமோ, அதைப்போல ஒரு முக்கியமான தினம். இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு அதை பற்றிலாம் ஒரு சிறு துளி கூட தெரியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். தெரிஞ்சிருந்தால் அவங்க ஆளுமையினுடைய மகத்துவத்தை புரிந்து கொண்டு ஆட்சி செய்வார்கள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தினம். இந்த நாடு கடைசியாக கண்ட தேசிய நெருக்கடி, எமர்ஜென்சி நாள் ஜூன் 25, 1975 மறக்க முடியாத நாள். இந்த தேசம் நள்ளிரவில் சுதந்திரம் பெற்றது என்று சொல்வார்கள். 1947 ஆகஸ்ட் 15 இந்த தேசம் நள்ளிரவில் சுதந்திரம் பெற்றது. அந்த சுதந்திர காற்றை சுவாசிப்பதற்கு எண்ணற்ற தீரர்களும் வீரர்களும் தங்கள் உடைமையையும் உயிரையும் கொடுத்தார்கள் என்று நாம் வரலாற்றிலே படித்திருக்கிறோம். அப்படி நள்ளிரவில் பெற்ற சுதந்திரத்தை நள்ளிரவில் எடுத்து மூடிய ஒரு நாள்தான் இந்த ஜூன் 25. 1975 ஆண்டில் அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா அவர்கள் தனக்கு தனிப்பட்டு நேர்ந்த நெருக்கடியை தேசத்தினுடைய நெருக்கடியாகவே மாற்றி சிதைத்தவர் இந்திரா காந்தி. இந்திரா என்றால் இந்தியா, இந்தியா என்றால் இந்திரா என்கின்ற கோஷம் ஒலித்த அந்த காலகட்டம். ஸ்தாபன காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் என்று காங்கிரஸ் இருவேறு பிரிவுகளாக பிரிந்து நின்ற பொழுது தனிப்பெரும் மெஜாரிட்டியிலே 1971 காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் வெற்றி பெற்று ஒரு துர்க்கை அம்மலை போல, இந்தியாவிற்கு ஒரு துர்க்கை என்றெல்லாம் பல தலைவர்களும் வர்ணித்த அந்த காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி நிலையை இந்த தேசம் சந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றது. இதுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கிறது. இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய கட்சியாளர்களுக்கெல்லாம் இதை பற்றிய வரலாறுகள் தெரியாது. அவர்களெல்லாம் அரசியல்படுத்தப்பட வேண்டியவர்கள். மிசான்னா எத்தனை பேருக்கு தெரியும்? மிசாவில் சிறை கொட்டடியிலே பட்ட கஷ்டங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? அகில இந்திய அளவில் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் என்கின்ற அந்த உள்நாட்டு பாதுகாப்பிற்காக பராமரிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தை எதிர்த்த 2 இயக்கங்கள், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஒன்று அன்றைக்கு ஜனசங்கமாக இருந்த, இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி. இன்னொன்று கம்யூனிஸ்ட் இயக்கங்கள், ஜெயபிரகாஷ் நாராயணன் போன்றவர்கள். காங்கிரஸிலே ஒரு சில பேர். அடுத்து மாநில கட்சிக்கு வந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில். குஜராத்தில் அன்றைக்கு ஸ்தாபன காங்கிரஸ் ஆட்சி. குஜராத் மாநிலத்தில் ஸ்தாபன காங்கிரஸினுடைய ஆட்சி. ஸோ அது நேரடி வெர்சஸ் பார்ட்டி இந்திராவுக்கு, அதனால் நேரடியாக எதிர்க்கிறாங்க. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அகில இந்திய அளவில் பிரதான மாநிலங்கள் அனைத்தும் இந்திரா அவர்களுடைய கையில் இருந்ததுனால, தனிப்பட்ட மெஜாரிட்டியில் ஜெயித்ததுனால இந்திரா அவர்களுக்கு நாடு முழுவதும் அதிகாரம், தனிப்பட்ட அதிகாரம். அதில் யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவங்களுக்கு ஆலோசகர் யாருன்னா இன்றைக்கு இருக்கிற மேற்கு வங்கத்தினுடைய அன்றைக்கு இருந்த முதலமைச்சர் சித்தார்த் சங்கர் ராய். இந்த சித்தார்த் ராய் தான் என்ன அந்த அம்மாவுக்கு ஆலோசனை கொடுக்குறாரோ அதை அந்த அம்மா செய்வாங்க. அவருடைய மகன் சஞ்சய் காந்தி இந்த நேஷனல் எமர்ஜென்சியில் மிகுந்த பங்கெடுத்தவர். அவர் தான் அந்த கட்டாய குடும்ப கட்டுப்பாட்டு சட்டத்தெல்லாம் கொண்டு வர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது இந்திரா அவர்களுக்கு. சரி, இது எப்படி வந்தது? இந்த மிசா கொடுமை இன்றைக்கும் தமிழகத்தில் ஆறாத வடுவாக, குஜராத்தில் ஆறாத வடுவாக, அகில இந்திய அளவில் இன்றைக்கும் ஆறாத வடுவாக இருக்கிறது. அன்றைக்கு வாஜ்பாய் 1998 2004 காலகட்டம் வரையில் மிகச்சிறந்த, இன்றைக்கு காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலே அந்த தங்க நாற்கர சாலையை கொண்டு வந்து பொக்ரானிலே அணுகுண்டு சோதனையை நடத்தி உலக அளவில் இந்தியா யாருக்கும் சளைத்ததில்லை என்பதை பிரகடனப்படுத்திய மிகப்பெரிய தலைவர் வாஜ்பாய் அவர்கள், ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள், ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர்கள், அதேபோல் ஸ்தாபன காங்கிரஸை சேர்ந்த பல்வேறு முன்னணி தலைவர்கள், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள், அதில் கலைஞர் அவர்கள், ஆற்காடு வீராசாமி, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், திரு வைகோ அவர்கள் கூட, ஆசை தம்பி
போன்றவர்களெல்லாம், முரசொலி மாறன் போன்றவர்களெல்லாம் அந்த சிறை கொட்டடியில் விசா சட்டத்திலே கைதானவர்கள். ஆக ஒரு தேசத்தினுடைய அச்சுறுத்தல் என்று சொல்லி தனக்கு ஏற்பட்ட தனக்கு பர்சனலாக ஏற்பட்ட அந்த அச்சுறுத்தலை, தனக்கு ஏற்பட்ட அந்த நெருக்கடியை தேசத்துடைய நெருக்கடியாக கொண்டு வந்தவர் இந்திரா. அதில் 1971 நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயித்த பிறகு ரேபரேலி தொகுதியில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட ராஜ் நாராயண் என்பவர் அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் கேஸ் போகிறார். இந்த அம்மா தனக்கு இருக்கிற அதிகார பலத்தை பயன்படுத்திட்டாங்க, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி எம்பியாக ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லி கேஸ் போட்டு, அது என்னைக்கு ரிசல்ட் வருதுன்னா 1975 இந்த மாதம் ஜூன் மாதம் 12 அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி மாண்புமிகு ஜக்மோகன்லால் சின்ஹா என்ன தீர்ப்பு கொடுக்குறாருன்னா, ரேபரேலி தொகுதியில் பிரதமர் இந்திரா ஜெயிச்சது செல்லாது, இன்னும் 6 ஆண்டு காலத்துக்கு அவர் தேர்தலில் போட்டியிட முடியாதுன்னு சொல்லிட்டார். இந்த நெருக்கடியை, தனக்கு ஏற்பட்ட நெருக்கடியை எதிர்க்கட்சிகள் அனைத்தும் இந்த தீர்ப்பை கண்ட உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்திரா பதவி விலக வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஆனால் ஒட்டுமொத்த பாராளுமன்றத்தில், மக்களவை, மாநிலங்களவையில் அறுதி பெரும்பான்மையில் ஜெயித்த இந்திரா அவர்கள் பதவி விலக தயாராக இல்லை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அப்பீல் போகிறாங்க. அப்பீலில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பிரதமராக நீடிக்கலாம், ஆனால் பாராளுமன்ற நடவடிக்கைகளில் வாக்களிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் திருப்தி அடையாத இந்திரா அவர்கள் இந்த தீர்ப்பை எதிர்த்தும் எதிர்க்கட்சிகள் குரல் கொடுக்குறாங்க. இந்த தீர்ப்பு ஒருவேளை சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீலில் இந்த மாதிரி கொடுத்துருந்தா கூட இந்திரா அவர்கள் பதவி விலக வேண்டும். ஆனால் அந்த அம்மா செய்யலை. மேற்கு வங்க முதல்வரை கூப்பிட்றாங்க, சித்தார்த் ராயோட ஆலோசனை பண்ணுறாங்க. ஜெயபிரகாஷ் நாராயணன் கோரிக்கை வைக்கிறாரு, கட்டாயமாக பதவி விலகணும்னு சொல்லி. ஒத்துழையாமை, நாட்டிற்கு ஒத்துழையாமை இயக்கம் வேண்டும், மத்திய சர்க்காருக்கு ஒத்துழையாமை செய்ய வேண்டும் என்று மிகப்பெரிய அந்த குரலை ஒலித்த பிறகு அந்த மேற்கு வங்க முதல்வர் என்ன சொல்கிறாருன்னா, சித்தார்த் ராய் சொல்ல, இது ஒரு புரட்சிக்கு வழிவகுக்கும், அப்போ நீங்கள் வேறு வழியே இல்லை, 352 பயன்படுத்துங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சரத்து 352 பயன்படுத்தி நீங்கள் தேசிய எமர்ஜென்சியை கொண்டு வந்துருங்க, உள்நாட்டில் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்குது, புரட்சி வெடிக்கிற சூழ்நிலை வருகிறது, அப்போ இன்டர்னல் செக்யூரிட்டியை நம்ம பாதுகாக்கணும், நாட்டின் வளர்ச்சிக்கும் சட்டம் ஒழுங்கிற்கும் முக்கியமானது என்று சொல்லி இந்த தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனப்படுத்துங்கள் என்று ஒரு அட்வைஸ் பண்ணுறார். அதன் வழியில் வந்தது தான் ஜூன் 25, 1975 நள்ளிரவில் தேசிய எமர்ஜென்சியை இந்திரா பிரகடனப்படுத்துகிறார். பத்திரிகைகள் தணிக்கை செய்யப்படுகிறது, தலையங்கங்கள் யாரும் வெளியிட முடியாது, எப்பேற்பட்ட பத்திரிகையாக இருந்தாலும். இந்த ஜனநாயகம் மரணித்திருக்கிறது என்று சொல்லி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகை ஒரு விளம்பரத்தை வெளியிடுகிறது. எப்படி வெளியிடுகிறது? நீதிக்கும் மக்களுடைய வளர்ச்சிக்கும் தந்தையான ஜனநாயகம் மரணித்திருக்கிறது இந்த நாட்டில். இது சம்பந்தமாக அடிப்படை உரிமைகள் அந்த காலகட்டங்களிலே மறுக்கப்படுகிறது, பேச்சுரிமை மறுக்கப்படுகிறது, கூட்டங்கள் கூடுவது மறுக்கப்படுகிறது. அப்போ இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்திலே ஃபண்டமெண்டல் ரைட்ஸை கேட்டு ஒரு வழக்கு நடக்கிற பொழுது கூட 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் தலைமை நீதிபதி உள்ளிட்ட 4 நீதிபதிகள் எமர்ஜென்சிக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க, ஒரு நீதிபதி மட்டும்தான் மக்கள் பக்கம் நிற்கிறார். அப்போ எப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. இன்னும் சொல்லப்போனால் அந்த இந்திரா காங்கிரஸ் கட்சிக்கார பல பேர் இந்தியாவில் அதிபராட்சி முறை வர வேண்டுமென்றெல்லாம் குரலை ஒலித்தார்கள் என்றால், அவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலையை, தனக்கு ஏற்பட்ட அந்த நெருக்கடியை தேசத்திற்கான நெருக்கடியாக கொண்டு வந்தவர் இந்திரா. ஆனாலும் கூட தமிழகத்தில் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்து தேசிய நெருக்கடியை எதிர்த்து பேசுகிறார், கோவையிலே மாநாடு போட்டு எதிர்த்து தீர்மானம் இயற்றுகிறார். ஆகையாலே அவருடைய ஆட்சி கூட கலைக்கப்பட்டு அதன் பிறகு அவர்களெல்லாம் சிறைக்கு தள்ளப்படுகிறார்கள். ஜார்ஜ் பெர்னாண்டஸ் தமிழ்நாட்டிலேயே அடைக்கலம் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி கடுமையாக தமிழக அரசின் மீது மிகப்பெரிய கடுமையான குற்றச்சாட்டை மத்திய அரசு வைக்குது. நாடாளுமன்றத்தில் இது சம்பந்தமாக மாநிலங்களவையில் குரல் கொடுக்கக்கூடிய எம்பிக்களுக்கு கருத்துக்களை பேச விடலை. இந்திரா அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் பாதுகாப்பிற்காகவும் செய்யப்பட்டது. ஹிட்லர் கூட அப்படி தான், உலகத்திலேயே ஹிட்லர் தான் மிகப்பெரிய சர்வாதிகாரி. அவர் கூட என்ன சொல்கிறார், இது போன்ற சர்வாதிகாரங்கள் எங்கெல்லாம் எப்பொழுது நடந்திருக்கிறதோ அப்போது எல்லாமே சர்வாதிகாரிகள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, நாட்டினுடைய பாதுகாப்புக்காகன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் என்ன நடந்தது? கட்டாயமாக இந்த நெருக்கடி காலகட்டத்தில்
குடும்ப கட்டுப்பாட்டு முறையை நிர்பந்தம் செய்தார்கள். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் இவங்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு செஞ்சுக்கலைன்னா சம்பள உயர்வு இல்லை, ஊதியம் ரத்து என்கெல்லாம் கட்டாயப்படுத்தப்பட்டு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்யப்பட்டார்கள். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு தமிழகம் போன்ற மாநிலங்களில் குழந்தைகள் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது, மக்கள் தொகை எண்ணிக்கை தமிழகம் போன்ற மாநிலங்களிலே குறைந்திருக்கிறது என்று இன்றைக்கு கருத்து. ஆக இதுபோன்று பல நெருக்கடிகளை இந்த ஜூன் 25 எமர்ஜென்சி காலம் தந்திருக்கிறது. இதை எல்லோரும் எதிர்த்தார்கள். எதிர்க்கட்சியில் இருப்பவர்கள் அனைவருமே எதிர்த்தார்கள். ஜனநாயகத்தை மரணிக்க வைத்தார்கள். அந்திம காலத்தில் ஒருவன் மக்கள் விரோத போக்கை கடைபிடிக்கிறான் என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய சர்வாதிகார போக்கிற்கு வந்தவன் தான் அந்த அந்திம காலத்தை நோக்கி பயணிக்கிறான் என்று சொல்கின்ற அளவில் இந்திராவுடைய காலம் இருந்தது. அதற்காக மீண்டும் தேர்தல் வருகிறது. அந்த தேர்தலில் மாபெரும் தோல்வியை இந்திரா தழுவுகிறார். மக்கள் வாக்கு புரட்சியாலே நம்முடைய ஜனதா கட்சிக்கு ஆட்சியை தருகிறார்கள். மொரார்ஜி தேசாய் பிரதமராகிறார். அதன் பிறகு அந்த வரலாறு அவருடைய ஆட்சி நீடிக்கலை. அவர் தான் மண்டல் கமிஷனை கொண்டு வந்தார். இது மாதிரியான காலகட்டங்கள். ஆக இந்த எமர்ஜென்சி காலம் என்பது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட் என்பது 1977 டிசம்பர் 3 காலகட்டங்கள் வரையிலே அது நீடித்திருக்கிறது. அதை நம்ம 21/3/1977 வரையில் நள்ளிரவு 25/6/1975 உருவாக்கப்பட்ட இந்த எமர்ஜென்சி 21 மார்ச் 1977 காலகட்டங்கள் வரையிலே இது நீடித்தது. அதன் பிறகுதான் அது திரும்ப பெறப்பட்டது. இன்றைக்கு போட்டா சட்டம் இருக்கிறது, உபா சட்டம் இருக்கிறது. இது போன்ற சட்டங்கள் இருந்தாலும் கூட அன்றைக்கு ஒரு பர்சனல் டிஃபெக்டை தேசத்தினுடைய டிஃபெக்டாக கொண்டு வந்து, தேசத்திற்கான இஷ்யூவாக கொண்டு வந்து இந்த எமர்ஜென்சியை கொண்டு வந்தாங்க. அந்த காலகட்டங்களில் பயணித்த அந்த மிசா சட்டம் பல்வேறு தலைவர்கள் இந்த நாட்டிற்கு தந்தது. வாஜ்பாய் அரஸ்ட் செய்யப்படுகிறார். ஒரு கட்டத்தில் ஜெயபிரகாஷ் நாராயணன்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்துட்டா விட்டுருவோம்னு சொல்கிறாங்க மத்திய அரசு. நான் சிறையில் இறப்பதே மேல் என்று சொன்னார் ஜெயபிரகாஷ் நாராயணன். நினச்சி பாருங்கள். அதன் பிறகு அதில் சிறை கொட்டடிகளை கஷ்டப்பட்ட அந்த அனுபவங்கள் தான் பின்னாளிலே 2 எம்பிக்களை கொண்ட ஜனசங்கமாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி வாஜ்பாய் அவர்கள் தலைமையில் பிரதமராக அவர் அரியணை ஏறி 6 ஆண்டு காலம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு எமர்ஜென்சி காலகட்டத்தை நாம் பாகிஸ்தான் போர் காலகட்டத்தில் எமர்ஜென்சி கொண்டு வர்றோம். அது வேறு, வெளிநாட்டு அச்சுறுத்தல். ஆனால் உள்நாட்டு அச்சுறுத்தல் என்பது பிரதானமாக தேவை, கட்டாயமாக தேவை. உள்நாட்டில் ஒரு கிளர்ச்சி வர இருக்கிறது, ஒரு புரட்சி வர இருக்கிறது என்று மக்கள் புரட்சியை நோக்கி பயணிக்கிறார்கள் என்று அரசுக்கு தெரிந்து கட்டாயமாக எமர்ஜென்சியை கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வந்தால் மட்டும்தான் நம்ம 352 பயன்படுத்தணும். ஆர்டிகிள் 352. ஃபினான்சியல் நெருக்கடி வருகிற பொழுது நம்ம 358 பயன்படுத்துகிறோம். மாநிலங்களை கலைப்பதற்கு 356 பயன்படுத்துகிறோம். மாநிலங்களில் சட்டம் ஒழுங்கு. அப்போ அப்படி தான் 76 அதாவது எப்போனா 31/1/1976 ஜனவரி 31 1976 தான் எமர்ஜென்சிக்கு எதிராக தீர்மானம் போட்டதுனால கோவை மாநாட்டில் திமுக ஆட்சியை கலைக்கிறாங்க. அப்புறம் எல்லாரையும் கைது பண்ணுறாங்க. அதில் சிறை கொட்டடியில் கூட அந்த சிட்டிபாபு அப்படிங்கிறவர் மரணித்த கதையெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போ இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் தமிழகத்தில், அல்லது இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள், ஆட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், அந்த கட்சியிலே பயணிக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் மிஸ்ஸான்னா என்னென்ன தெரியாதுங்க. அரசியல் என்பது பல கொட்டடிகளை தாங்கி, மக்களுக்கான போராட்டங்களை தாங்கி, மக்களுக்கான மிகப்பெரிய வளர்ச்சிகளை தாங்கி, மக்களுக்கான மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுத்து சிறை கொட்டடியில் படுத்தவர்கள் தலைவர்கள். அவங்கள்ட்ட குறைகள் இருக்கலாம், நிறைகள் இருக்கலாம், அதுக்குள்ளே நான் வரல. கர்ம வீரர் காமராஜர் துவங்கி, கக்கன் துவங்கி, பெரியார் வரையில், அண்ணா வரையில், ஈவன் கலைஞர் வரையில், ஸ்டாலின் அவர்கள் வரையில், எம்ஜிஆர் அவர்கள், இப்படி அம்மா அவர்கள், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், வைகோ அவர்கள், கம்யூனிஸ்ட் இயக்கங்களுடைய தலைவர்கள், ஜனநாயக இந்த எமர்ஜென்சி காலத்தில் கூட நம்முடைய கேரள முன்னாள் முதல் இவிஎம் அவங்க என்ன சொன்னார், நம்பூதிரி பாடவர்கள் என்ன சொன்னாங்க, ஜனநாயகம் தமிழகத்தில் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறது என்று சொன்னார்னு சொல்லுவாங்க. ஆக மிகப்பெரிய ஒரு அறிவார்ந்த மாநிலமாக எந்த ஒரு பிரச்சனை என்று சொன்னாலும் குரல் கொடுக்கக்கூடிய, போராடக்கூடிய வல்லமை பெற்ற ஒரு சமுதாயம் என்று சொன்னால் தமிழ் சமுதாயம். அதனால தான் கலைஞர் அவர்கள் மாற்று கருத்தில், மாற்று கொள்கையில் இருந்தாலும் கூட பிரதமர் நரேந்திர மோடி கலைஞர்களுடைய இறப்பிற்கு அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா, எமர்ஜென்சி காலத்தில் இந்திய அளவில்
ஜனசங்கத்தோடு கைகோர்த்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக, கலைஞருக்காக நான் சல்யூட் செய்கிறேன். அவருக்கு மெரினாவிலே அடக்கம் செய்வதற்கும் மிக மரியாதையோடு அந்த கௌரவம் செய்வதற்கும் மத்திய அரசு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி நாடாளுமன்றத்திலே தேசிய கொடியை அரைக்கம்பத்திலே பறக்க விட்டார் என்று சொன்னால், அதுதான் தேசத்திற்கான நெருக்கடி வருகிற பொழுது நியாயமான கோரிக்கையில் கைகோர்க்கிற எந்த அரசையும் மத்திய சர்க்கார், நரேந்திர மோடி சர்க்கார் அரசு பாராட்டும், கைகோர்க்கும். அந்த வகையில் தான் கலைஞருக்கு அந்த சல்யூட் பண்ணாங்க. யாருக்கு சார் தெரியும்? இன்றைக்கி சட்டமன்றத்தில் பார்த்தா என்ன நடக்குதுன்னே தெரியல. தமிழகத்தினுடைய அந்த முதல்வர் அரியணை என்பது மிகப்பெரிய ஹீரோக்கள் உட்கார்ந்திருந்த அரியணை. குமாரசாமி ராஜா, நம்முடைய பக்தவச்சலம் அவர்கள், ராஜாஜி அவர்கள், பிரகாசம் அவர்கள். அந்த சேரு சாதாரண சேர் இல்லைங்க. இன்றைக்கி என்னமோ, அதாவது வெளியில் சொல்லக்கூடாது, ஆட்சிக்கு வந்துட்டாங்க என்னங்கிறதே தெரியாமல் ஒரு கற்பனையாக அது நடக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த எமர்ஜென்சி காலத்தில் இந்திரா ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, இந்திய வரைபடத்தில் தமிழகமும் குஜராத்தும் தனித்தீவா என்று கேட்குறாங்க. ஏன்னா தமிழகம் திமுக ஆளுது, குஜராத்தில் ஸ்தாபன காங்கிரஸ் ஆளுது, ரெண்டு எதிர்க்கட்சி. அப்போ அந்த அளவிற்கெல்லாம் கொக்கரித்தவர், சர்வாதிகாரத்தை கையெடுத்தவர், ஜனநாயகத்தை மீறியவர், ஜனநாயகத்தை மரணிக்க வைத்தவர். அடுத்த தேர்தலில் தோற்று போனாங்க. மொரார்ஜி தேசாய் தலைமையில் ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருது. ஏன் இதை நினைவூட்டுகிறோம் என்று சொன்னால், மக்களுக்கான அரசியல் பாதையை முற்றிலும் உணர்ந்து மக்களுக்காக பயணம் செய்து போராட்ட களத்திலே இருந்து மக்களின் உரிமைகளை மீட்டெடுக்கிற மிகப்பெரிய புரட்சியிலே இருந்தவர்கள் மட்டும்தான் ஆட்சி கட்டிலில் அமர வேண்டும். அப்படிப்பட்ட வரலாறு தான் தமிழகத்திலும் இந்தியாவிலும் இருந்திருக்கிறது. அந்த வரலாறை மீறி நடந்திருக்கிற இந்த தமிழக தேர்தல் வரலாற்றில் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவர்கள் ஏதோ ஒரு வகையில் வந்திருந்தாலும் கூட ஜனநாயக பாதையில் பேச்சு குரலை ஒலிக்க வேண்டும் என்று நினைத்தாலோ, குரல் வலையை நெரிக்க வேண்டும் என்று நினைத்தாலோ, அரசியலமைப்பு கொடுத்திருக்கக்கூடிய ஆர்டிக்கிள் 19 1 பேசலாம், கருத்துக்களை வெளியிடலாம் என்கின்ற அந்த உரிமையை பறிக்க நினைக்கிற எவரும் தொடர்ந்து ஆட்சி கட்டிலில் இருந்ததில்லை. அது இந்திரா வரலாற்றையும் சொல்லும், தமிழகத்தில் பல வரலாற்றுகளையும் சொல்லும். அகில இந்திய அளவிலும் கூட பல வரலாறுகளை பார்த்திருக்கிறோம், உலகிலும் பார்த்திருக்கிறோம். பேச்சு குரல் வலையை நெரிக்கிற அதிகார வர்க்கம், அந்த சர்வாதிகாரம் நீடித்தால் அந்த அவர்கள் ஆட்சியிலே நீடித்ததாக சரித்திரமில்லை. அவர்கள் இடையிலே ஆட்சி கட்டிலிருந்து விரட்டப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் இந்த நேரத்தில் நினைத்துக் கொள்ளலாம். ஆக 1975 அப்படிங்கிற இந்த ஜூன் 25 நாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு இருக்கிற அரசியல்வாதிகளுக்கு இந்த பாடத்தை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். இது ஜனநாயகத்தின் கருப்பு தினம் என்றெல்லாம் இன்றைக்கு இருக்கிற மத்திய அரசாங்கம் அதை சொல்கிறார்கள், ஆட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள். உண்மையில்தான் மக்களுக்கான உரிமைகள் தடுக்கப்பட்டு, மக்கள் பேச முடியாமல் ஆக்கப்பட்டு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நம்ம நிறுத்தி வைக்க முடியும் என்று சொன்னால் அது 356, 352, 358 நடைமுறையில் இருக்கும்போது செய்ய முடியும். அதையெல்லாம் இந்த இந்திரா அரசு செய்தது என்பதையெல்லாம் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறோம். ஆகவே இந்த மிசா என்கின்ற வரலாற்றை இன்றைக்கு இருப்பவர்கள், அன்னைக்கு யார் பிரசிடெண்ட் இருந்தாங்கன்னா பக்ருதீன் அலி அகமது அவர்கள் ஜனாதிபதியாக இருந்து இந்த எமர்ஜென்சியை டெக்ளேர் பண்ணாங்க. இதை இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கருப்பு தினமாகவே இன்றைக்கு வரையில் கூட நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை சொல்லி, எல்லா சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையிலும் ஐக்கிய நாடுகள் சபை தந்திருக்கிற 1948 அந்த உலக பிரகடனம் அடிப்படை உரிமையை பிரதானப்படுத்துகிறது. இந்த அடிப்படை உரிமை அனைவருக்குமானது, பேச்சுரிமை அனைவருக்குமானது. பேச்சுதான் பல்வேறு உரிமைகளை கொண்டு வந்திருக்கிறது. இந்த பேச்சுரிமையை மாற்று வடிவத்தில், எமர்ஜென்சி அல்லாத எந்த வடிவத்தில் யார் தடுக்க நினைத்தாலும் அதை மக்கள் சக்தி நிச்சயமாக விரட்டி அடிக்கும் என்பதை சொல்லி, இக்கால அரசியல்வாதிகள் எமர்ஜென்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, மிசானா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க, இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் இந்தியாவிற்கு பல முன்னணி தலைவர்கள் கிடைத்திருக்கிறார்கள், தமிழகத்திலும் பல முன்னணி தலைவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். இந்த வரலாறுகளை தெரிந்து அரசியல் நடத்த கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.